ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜி ட்ராமாஸ். இன்னைக்கு நம்ம ஃபேமிலி ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சாரி. வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்குது, அதனால தான். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஹீரோயினை நில் அங்கேயே அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திக்கிட்டே வருவார். அதோட முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோடில் இப்போ ஏன் இவன் தேவையே இல்லாமல் கத்துனான்னு தெரியலையே அப்படின்னு ஜியான் பார்க்குறா. ஸோ இப்போ கத்தில் வந்துட்டு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போயே இந்த வீட்டை விட்டு வெளில போயிரு. நானும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ திருத்துற மாதிரியே தெரியல, ஒன்று தப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு கோவமாக கத்துறான். இது நான் தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி செம்ம டென்ஷனாக கத்துறா. எது என்ன தப்பு பண்ணியா, நீ பண்ற எல்லாமே தப்பு தான் பண்ணிட்டு இருக்க. நீ அம்மாட்ட போய் சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு போயிருக்க, நான் கொடுத்த கிஃப்டை ஹனாக்கிட்ட கொடுத்துருக்க, இப்ப எல்லாத்தையும் ஏமாத்திட்டு செவ்வறு குதிச்சு உன் ஃபேமிலிக்கு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த ஃபேமிலி நீ ஒரு தடவையாவது உன்னோட ஃபேமிலியா நினைச்சிருந்தா இப்படி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ உன்னை வளர்த்தவங்க தான் உன்னோட பேரண்ட்ஸு, குடும்பம் எல்லாமே. ஆனா என் பேரண்ட்ஸை பத்தி யோசிச்சு பார்த்தியா, அவங்க பாவம், அவங்க உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க தெரியுமா. நீ இப்படி பண்ணுறது எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சியா. உன் ஃபேமிலிக்கு உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிஃப்ட் வாங்கியிருக்க, ஆனால் நம்ம அப்பா அம்மான்னு ஃபேமிலின்னு ஒரு கிஃப்டாவது வாங்கியிருக்கியா. உன்னை பொறுத்த வரைக்கும் எங்களை உன்னோட ஃபேமிலியாக நீ பார்க்கவே இல்லை. இந்த வீட்டு பொண்ணாக இருக்கிறதா இருந்தால் இங்கே இரு, இல்லைன்னா இப்போவே இங்கேருந்து போயிரு, எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காதுன்னு கோமா திட்டிட்டு சோய் அங்கேருந்து போயிடுறான். ஜியானும் ரூமுக்கு போயிட்டு எல்லா கிஃப்ட்டையும் வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கொடுத்த எல்லா கிஃப்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு, ஆமாம் நம்ம அப்பா அம்மாவை பற்றி யோசிக்கவே இல்லை, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவளும் கிளம்பி ரெடியாகி வரா. அவங்க அம்மா ஒரு ஷெடியூலை கொடுத்துட்டு, இதாம்மா இனிமேல் உன்னோட பிளானு, இதை ஃபாலோ பண்ணிக்கோ, சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, பட் ஆனால் இன்னைக்கு மட்டும் எனக்கு லஞ்சுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆல்ரெடி நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் ஓகேம்மா போயிட்டு வா, பட் நாளையிலேருந்து எந்த பிளானும் வச்சுக்காதன்னு சொல்கிறாங்க. அவளும் ஓகே சொல்கிறா. அதுக்கப்புறமா மேனேஜர் மின் கூட ஜியான் ஜிம்முக்கு போகிறா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்துட்டு கோச் சொல்கிறாங்க, ஆல்ரெடி நீங்கள் ஃபிட்டாக தான் இருக்கீங்க, சீக்கிரமாக ஃபுல்லாக ஃபிட்டாக மாற்றிடலான்னு ஜியானை பாராட்டுறாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதும் ஜியான் மின் கிட்ட சொல்லிட்டு ஹானை பார்க்க போகிறான். இப்போ நமக்கு ஹானோட வீட்டை தான் கட்டுறாங்க. ஹான் ஜியானை பார்க்க அவசரமாக கிளம்பிட்டு இருக்கான். ஹானோட அக்கா ஹான் கிட்ட கொஞ்சம் ப்ரெட்டை கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. ஹானு சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறோம். காஃபி ஷாப் வர எல்லாருமே ப்ரெட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. அதனால் நான் இந்த பேக்கரி ஓனரோட சேர்ந்து இனி ஒர்க் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹானு லைஃப்பில் இப்போ தான் நீ தனியாக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்க, நல்லா ட்ரை பண்ணு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறான். இப்போ ஹானோட அக்கா நேராக பேக்கரிக்கு தான் வராங்க. இங்கே பேக்கரியில் மாவு மூட்டையெல்லாம் வந்து இறங்கிக்கிறனால ஓனர் எடுத்து ஸ்டோர் ரூமில் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஜெஸு ஓனர் ஸ்டோர் ரூமில் வச்சுக்கிட்டு இருக்க கேப்பில், இதுதான் நம்ம பாஸோட சீக்ரெட் மாவா, என்ன ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஓப்பன் பண்ண கரெக்டாக பார்த்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட மாவை நீ எல்லாம் பார்க்கக்கூடாது, அது என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு, யாரு கேட்டு நீ தொட்ட அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளார ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. கரெக்டாக அப்போ தான் ஹானோட அக்காவும் பேக்கரிக்கு வருவாங்களா. சரி, ஜெஸும் அவங்கள பார்த்துட்டு சரி அவங்கள வெல்கம் பண்ணி பிரெட்டெல்லாம் காமிக்கலாம்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த பேக்கரி ஓனர் வந்து என்னன்னே தெரியல, ஹானோட அக்கா கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஏன்னு தெரியல, இந்த காரணத்தை நம்மளுக்கு பின்னாடி தான் சொல்லுவாங்க. ஹானோட அக்காவும் ப்ரெட் வாங்குறத பற்றி ஜெஸுக்கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இதை எப்படி நம்ம பேக்கரி ஓனர்கிட்ட சொல்லி நம்ம ஓகே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்று யோசிச்சுட்டு இருப்பா. கரெக்டாக அப்போ போன ஓனர் அப்போ தான் வருவாரா. அவரை பார்த்தோன்னே ஈன்னு இழிச்சிக்கிட்டு, இப்போ ஏன் இங்கே நின்றுக்கிட்டு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஜெஸும் ஓனர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு, ப்ளீஸ் ஓனர், எனக்காக நம்ம ப்ரெட்டை அந்த காஃபி ஷாப்பில் வச்சு சேல்ஸ் பண்ண ஓகே சொல்லுங்கன்னு கெஞ்சி கேட்டுருக்க. ஓனர் புஷ்குன்னு ஒரே வார்த்தையில் ஓகேன்னு சொல்லிடுறாரு. என்ன சிடுமு சித்தப்ப உடனே ஓகே சொல்லிட்டாங்கிற மாதிரி ஜெஸுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கா. பட் ஆனால் ஒரு கண்டிஷன், இது எல்லாத்தையுமே நீ தான் பொறுப்பேற்றுக்கிற, அவங்க இங்கே வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு.
இப்ப நமக்கு பிரதரோட லவ்வர தான் காட்டுறாங்க. அவங்க யாரோ ஒரு பையனோட பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்காங்க. அதே ஏரியால தான் பிரதரும் அவர் பேங்க் சார்பா ஒரு நோட்டீஸ குடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே அவரு ஒரு காஃபி ஷாப் முன்னாடி வந்து நின்னு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இந்த காஃபி ஷாப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரு லவ்வரோட மீட் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப அவங்க யாரோ ஒரு பையன் கூட அவங்க டேட்டுக்கு வந்திருக்கிறத அவர் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வெளில வந்ததுமே அவங்கள்ட்ட என்னை ஏமாத்த எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அதே காஃபி ஷாப்க்கு கோவமா கேட்க, லவ்வர் அந்த பையனை வீட்டுக்கு போக சொல்லிட்டு, இப்ப நீ என்ன சொன்ன? நான் உன்னை ஏமாத்திட்டேனா? நீ தாண்டா என்னை ஏமாத்திட்டு வேற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க. உனக்கு ஆரம்பத்துல இருந்தே என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்ல. அதனால தான் நீயே என்னை கைட்டு விடுறதுக்கு முன்னாடி நானே உன்னை விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சேன். இவங்க 2 பேருமே இப்படி ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கத எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. ஜியான் அப்பாவும் அங்கதான் இருக்காரு. ஜியான் பிரதர் லவரோட, ஆமா என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் தெரியுமா? என்ன மாதிரியே என் பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த மூத்த பையனா நான் என் குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் என் கையில தான் இருக்கு. என்னால என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு ஒண்ணு வேணும்னாலும் என்னால செஞ்சு தர முடியாது. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நினைச்சேன்னு அழுதுகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இப்ப நானே சொல்றேன், என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாரு. அவங்க அப்பாவும் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாம அங்க இருந்து போயிடுறாரு. ஜியான் ஹானுக்கு கால் பண்ணிட்டு எங்கடா இருக்கேன்னு கேட்டால், உன் வீட்டு வாசல் முன்னாடி தான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவளே தான் டாக்ஸி பிடிச்சி அவசரமாக வந்து வீட்டுக்கு முன்னாடி இறங்கும்போது ஃபோன் வேறு கீழே விழுந்தது. அதை பார்க்காமே அவள் அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அங்கே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோ வந்திருப்பார் போல் அந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிறாரு. ஜியான் வீட்டுக்குள்ளேருந்து வராமல் வெளிலேருந்து வரதை பார்த்த ஹான் வந்து, என்ன கன்றாவி கோலம், இது என்ன ட்ரெஸ்ஸு, இது என்ன மேக்கப் அப்படின்னு கேள்வி. இதை பற்றிலாம் நான் உனக்கு டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன், எதுக்காக என்னை பார்க்கணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹான் கிட்ட ஜியான் கேட்குறா. ஹான் ஒரு கவரை கொடுத்து, இதில் 20,000 யுவான் இருக்குது, நீ யார்ட்டையும் கடன் வாங்கியிருந்தில்ல, அதை கொடுத்து செட்டில் பண்ணிடு அப்படிங்கிறோம். கடனை நான் யாருக்கிட்டையும் கடன்லாம் வாங்கலை, எனக்கு கடன்லாம் இல்லை, இது எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்கிறான். ஆனாலும் ஹான் ஃபோர்ஸ் பண்ணவும் ஜியான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஹான் புரிஞ்சுக்காதனால, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பல, புரிஞ்சுக்கோ, எதுவாக இருந்தாலும் என்னோட சுச்சுவேஷன் அப்புறமா உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கலை, புரிஞ்சுக்கோன்னு சொல்லவும் ஹானு புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜியான் மொபைலில் டாக்ஸி புக் பண்ண தேடினா மொபைலை காணோங்கிறதே இப்போ தான் கண்டுபிடிக்கிறா. எங்கடா போச்சு இந்த மொபைல்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடி தேடி டயர்ட் ஆகிட்டு ஒரு பார்க்கில் வந்து உட்காடுறா. அந்த பார்க் எந்த இடம்னா கடைசியாக அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ஹாஷாக சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி இருப்பாளையா அந்த இடம் தான். ஸோ அங்கே உட்காந்ததுமே அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டது எல்லாமே ஞாபகம் வந்து அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இப்போ நமக்கு ஹச்எஸ் குரூப் தான் காமிக்கிறாங்க. ஜியானுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி பார்த்துருப்பாங்க. மொபைல் ரீச் ஆகாமல் இருக்கவும் அவங்க பதறி போயிட்டு மேனேஜர் மின்னுக்கிட்டையும் ஜியானோட அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி தேட சொல்லியிருப்பாங்க. ஜியானு வீட்டுக்கு வரா. ஏம்மா எங்கம்மா போனேன், மொபைலே ரீச் ஆகலை, உன்னை காணோன்னு எல்லாருமே பதறிட்டோன்னு சொல்லி அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜியானோட அம்மா அங்கே வருவாங்க. போயிட்டு ஜியானை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் ரொம்ப பதறிட்டேன் உன்னை காணோன்னு, இத்தனை நாள் உன்னை தொலைச்ச மாதிரி திரும்பவும் தொலைச்சிட்டணும்னு ரொம்ப பயந்துட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜியானும் ஃபர்ஸ்ட் டைமாக அம்மான்னு கூப்பிட்றா. அப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சுமா, அந்த மொபைலில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்குது, அதனால தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அம்மா கொஞ்சம் ஹாஷாக வந்து, இனி நீ தனியாக போகக்கூடாது, மேனேஜர் இன்னும் அவங்க கூட வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுவா. சோயும் ரூமுக்கு போயிட்டு ஹீரோயினோட மொபைல் எடுத்துருப்பார் இல்லையா, அதை ஒரு லாக்கரில் வச்சு லாக் பண்ணிட்டு இனிமேல் நீ யாருக்கிட்டையும் பேச முடியாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜியான் ரூமுக்கு ஜியான் அவங்க அம்மா வந்துட்டு ஒன்றா தூங்கலாமான்னு கேட்குறாங்க. ஜியானும் ஓகே சொல்லவும் ஜியான் அவன் பக்கத்தில் படுத்துக்கிட்டு பாசமாக தலையை கோதிக்கிட்டுக்கிட்டு, இத்தனை வருஷமாக என்னால் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி இன்னுமே ஒன்று லைஃப் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக உன்னை பார்த்துக்கணும்னு பாசமாக சொல்கிறாங்க. இங்கே ஜெசுவும் அதே மாதிரி தான் அவங்க அம்மா கூட சந்தோஷமாக தூங்குறா. இப்போ ஜெசு மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பி கீழே வந்துட்டு போயிட்டு வரமான்னு சொல்லுவாங்க. அம்மா சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஜெஸுக்கு பிடிச்ச பிரெட் ஐட்டமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஜெஸுவும் என்னம்மா எல்லாமே எனக்கு பிடிச்ச இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கா.
இப்ப ஜெஸ்ஸு சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிடுறா. அப்போ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஜெஸ்ஸுவோட அம்மா ரூம்குள்ள வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து, அதில இருக்க ஃபோட்டோவ எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. வெளில போன ஜெஸ்ஸு, "இன்னைக்கு ஏன் அம்மா டிஃப்ரெண்ட்டா நடந்துக்கிட்டாங்க? ஏதோ ஒண்ணு சரியில்லையேன்னுட்டு" வீட்டுக்கு வரா. அப்ப அவங்க அம்மா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா நம்ம முன்னாடி ஹேப்பியா காமிச்சுக்கிட்டு, தனியா இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்ட்டா அவங்க ஆன்டி அங்க வராங்க. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அவங்களுக்கு ஜெஸ்ஸு அம்மாவுக்கு நெறைய அட்வைஸ் பண்றாங்க. அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வழியா ஆன்டிய சமாளிச்சு கெளப்பி வெளிய அனுப்புனா, அந்த கேப்ல உள்ள வந்த ஜெஸ்ஸு அங்க இருந்த ஃபோட்டோவ எடுத்து பாத்துடுறா. உள்ள வந்த அவங்க அம்மா ஜெஸ்ஸுவ பார்த்துட்டு, "நீ இன்னும் வேலைக்கு போகலையா?" அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கறாங்க. ஜெஸ்ஸு அந்த ஃபோட்டோவ அவங்கள்ட்ட காமிச்சு, "அம்மா இது நான் தானே! நீ ஏன் ஜியான் பேர சொல்லி அழுதுட்டு இருந்தன்னு?" கேட்குறா. அவங்க அம்மா ஷாக் ஆகி பார்க்குறதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.